Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. இன்னைக்கு நம்ம cheesy vada pav sliders எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு ரெட் சட்னி பவுடர் ரெடி பண்ணோம். இதுக்கு ஒரு 4 காஞ்ச மிளகா, 3 பல்லு பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் டெசிகேட்டட் கோகோனட் பவுடர், 1 டீஸ்பூன் எள்ளு, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம வந்து இந்த காஞ்ச மிளகா பூண்டு இதை மட்டும் ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ இந்த சீசி வடைப்பாவ் ஸ்லைடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வடைப்பாவ் மாதிரியும் இருக்கும், அதே மாதிரி கொஞ்சம் சாண்ட்விச் மாதிரியும் இருக்கும். ஸோ ரெண்டும் சேர்த்து ஒரு ஃப்யூஷன் டிஷ் மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு பார்ட்டி வைக்கிறீங்க, இல்லை உங்கள் கிட்ஸ் ஏதாவது ஒரு கெட் டுகெதர் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு க்ரௌட் ப்ளீஸரான ஒரு ரெசிபி தான். உங்களுக்கு ஈவினிங்க்குமே சாப்பிட்டுக்கலாம், இல்லை லஞ்சுக்குமே நீங்கள் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்த அந்த பூண்டு காஞ்ச மிளகாவை போட்டு நல்லா ஒரு சுற்றிட்ட பிறகு நம்ம வச்சுருக்கிற இந்த டெசிகேட்டட் கோகோனட் பவுடர், அப்புறம் தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் ஜீரகத்தூள், நம்ம வச்சுருக்கிற இந்த எள்ளு, வேர்க்கடலை, இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிப்போம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் வந்து பரபரன்னு இருக்கணும். ஸோ இந்த டெக்ஸ்சர் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ரெட் சட்னி பவுடர் வந்து நீங்கள் இந்த மாதிரி வடைப்பாவுக்கு இல்லை தோசைக்கு கூட மேலே நீங்கள் தூவி சாப்பிட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து க்ரீன் சட்னி. இதுக்கு ஒரு பல்லு பூண்டு, ஒரு 3 பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி அண்ட் அதே அளவுக்கு புதினா. ஸோ க்ரீன் சட்னி உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்குன்னா நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஃப்ரெஷ்ஷாக செய்யும் போது இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, இதெல்லாம் போட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபில்லிங்க்கு வந்து நம்ம உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் சீரகம், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இது பேஸ்ட் வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, நம்ம வேக வச்சு தோல் உரித்து மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு. இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஸோ வடைப்பாவு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாவு பண்ணுக்குள்ளே ஒரு போண்டா மாதிரி வச்சுருப்பாங்க. இதில் வந்து அது போண்டாவாக பண்ணல, நம்ம வந்து ஜஸ்ட்டு இந்த பொட்டேட்டோவை நல்லா சாட்டே பண்ணி சூப்பரான ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு ஃபில்லிங்காக ரெடி பண்ணி அதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு இன்னுமே ஹெல்த்தியராகவும் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கருவேப்பிலை போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகா பேஸ்ட், இதெல்லாம் போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், மீடியம் சைஸாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 1 போதும். இதுவும் போட்டுட்டு நல்லா வதக்கிப்போம். ஸோ இந்த பொட்டேட்டோ ஃபில்லிங் வந்து ஆல்மோஸ்ட் நம்மளோட அந்த சமோசாக்கு, அதுக்கப்புறம் வந்து ஆலு பராத்தாக்கு, அதுக்கு எல்லாத்துக்குமே கூட இதை நீங்கள் இந்த ஃபில்லிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் பூரி பொட்டேட்டோ மசாலா இருக்குல்ல, அது கூடமே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், இப்போது உருளைக்கிழங்கு வந்து நல்லா நான் வேக வச்சு தோல் எடுத்து நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். இப்போ இந்த மசாலாவோட இந்த பொட்டேட்டோ நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு ஒரு 5 to 6 மினிட்ஸ் இதை நல்லா அப்படியே வதக்கி விட்டுப்போம். இந்த பொட்டேட்டோ மசாலா கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி நீங்கள் தெளிச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி, ஸோ இதை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நல்லா ஆறிட்ட பிறகு நம்ம இந்த ஸ்லைடர்ஸை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டெப்புமே நீங்கள் முன்னாடியே கூட செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ அசம்பிள் மட்டும்தான். நம்மளோட க்ரீன் சட்னி, அதுக்கப்புறம் ரெட் சட்னி, அதாவது டேமரிண்ட் அண்ட் டேட்ஸ் சட்னி, நம்மளோட பொட்டேட்டோ மசாலா, ரெட் சட்னி பவுடர், சீஸ் அண்ட் பாவ் பன்ஸு. ஸோ நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே கட் பண்ணி 2 பீஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூட உங்களுக்கு டைம் நிறையா சேவ் ஆகும்.
ஸோ பாவ் பன்ஸ் வந்து நீங்கள் 6 இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம ஒரு ட்ரேயில் ஃபிட் ஆகும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி வைங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த க்ரீன் சட்னியை போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாட் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், வயிறுமே உங்களுக்கு நல்லா ஃபில்லிங்காகவே இருக்கும். ஒரு எப்போவுமே சாப்பிட்ற ஐட்டத்தையே சாப்பிட்டு போர் அடிச்சிருந்தா கண்டிப்பாக இதுக்கு ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள். பாவ் பன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்மளோட டேட்ஸ் அண்ட் டேமரின் சட்னி. ஸோ நல்லா அப்படியே சட்பட்டா மாதிரி தான், நல்லா டேஸ்டியாக புளிப்பு இனிப்பு காரம் எல்லாம் சேர்ந்துருக்கும். சாட்டோட ஸ்பெஷாலிட்டி அது தானே. ஸோ இதுலேயுமே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஃப்யூஷன் மாதிரி எடுத்துகிட்டு போகிறது, இன்னுமே பர்ஸ்ட் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் தான் சொல்லணும். ஸோ இப்போ அதை நம்ம அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நம்மளோட அந்த பொட்டேட்டோ மசாலா வச்சுருக்கோம் இல்லையா, அது நம்ம ஃப்ளாட் அதாவது ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த மசாலா இன்னும் நிறையா தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் நீங்கள் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் ஒரே டைமில் இதை பண்ணுறோம் இல்லையா, ஸோ உங்களுக்கு வந்து நிறைய டைம் சேவ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணும்போது தனித்தனியாக எடுத்து கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ 2 சட்னிக்கு மேலே நம்ம பொட்டேட்டோ மசாலாவையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கோம். அடுத்ததாக மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ரெட் சட்னி பவுடர் இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கலாம். ஸோ இந்த சட்னி பவுடர் வந்து நீங்கள் எந்த வகையான சாட் ஐட்டம்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு தோசை பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சம் சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த பவுடர் கூட நீங்கள் அது மேலே போட்டு சாப்பிட்லாம். இட்லி தோசை கூடமே நீங்கள் தொட்டு சாப்பிட்டா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டோடு தான் இருக்கும். இந்த பவுடர் நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 10 டேஸ் வரைக்கும் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 3 to 4 months வரைக்குமே இருக்கும். இப்போ நம்ம அந்த சட்னி பவுடர் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சீஸ் சேர்க்கலாம். ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து பார்மெசான் சீஸு, அதனால் நான் வந்து அளவாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் சீஸி கூயியாக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த அமெரிக்கன் சீஸ் ஸ்லைசஸ் இருக்கு இல்லையா, அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு எந்த விதமான சீஸ் பிடிக்குமோ தாராளமாக இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அகைன் நம்ம கொஞ்சமாக அந்த சட்னி பவுடர் போட்டுட்டு நம்ம டாப் லேயர் ஆஃப் அந்த பாவ் பன்ஸை நம்ம இதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கார்லிக் பட்டர் இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கலாம். நீங்கள் எல்லாம் வெறும் நார்மல் பட்டர்னா கூட ஓகே தான். கார்லிக் பட்டர் இது ஒரு 2-3 கார்லிக்கை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக சால்ட் அண்ட் பட்டர், மெல்டட் பட்டர் அது போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான் நம்மளோட கார்லிக் பட்டர். ஸோ அதை வந்து நம்ம இந்த பன்க்கு மேலே அப்படியே தடவிட்டு நம்ம இப்போ இதை பேக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதை வந்து ஒரு 395 degree Fahrenheit ஒரு 15 minutes இதை வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம். இது ஏற்கனவே பேக் ஆனது தான், ஜஸ்ட்டு நம்ம கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு 10 to 15 minutes வரைக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மேலே ஒரு டார்க் லேயர் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் டைமை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். இப்போ நம்மளோட இந்த பன்ஸ்லாம் நல்லா பேக் ஆகி வந்துருச்சு. நல்லா வார்மாக சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த வின்டருக்குலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே சாட்னாலே கொஞ்சம் எலாபரேட்டான ஒர்க்கு, பட் அதில் கொஞ்சம் ஒர்க்கை நம்ம கம்மி பண்ணிக்கலாம் இந்த மெத்தடில் செய்யும்போது. ஸோ ரொம்ப டேஸ்டியான சீஸியான வடைப்பாவ் ஸ்லைடர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதுமே இணைஞ்சே இருங்க. மாமிஸ் லவ் கிச்சனை நீங்கள் இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.